அந்த நபர் வசிக்கக்கூடிய, வாழக்கூடிய அந்த வீட்ல அங்க வந்து வடகிழக்கு பிரச்சனைகள் இருக்கும். வடகிழக்கு தாழ்வா, தென்மேற்கு உயரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது கிராவிட்டி சம்மந்தமா சொல்றது. இது போல இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தடைகள் இருக்கும். இதுல குறிப்பா நான் பார்க்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு அடைப்பட்ட நிலையில, வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில நெறைய மரங்கள் இருக்கும். அந்த வீடுகள்லயும் இது போல ஆண், பெண் இருபாலாருமே தொழில் முன்னேற்றம் இல்லாம, கல்வி அதிகமா அதாவது கல்வியில வந்து உயர்வு நிலை அடையாம, பணம் வரவேண்டிய பணம் வராம, ஒரு விவசாயம் பண்றவங்களுக்கு கூட அந்த மகசூல் வீட்டுக்கு வந்து சேராத ஒரு நிலை. இது மாரி வருமானம் அப்படிங்கிறது, அதாவது சொத்தின் மூலமாக வருமானம் அப்படிங்கிறத ஒரு 22 டிகிரியும், வேலை நம்மளோட செய்யும் தொழில் மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு வீட்டோட ஒரு 22 டிகிரி, 22 டிகிரி முடிவு பண்ணுது. வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரியும் தொழில் மூலமாக வரவேண்டிய வருமானம். சொத்துல ஒரு இப்ப நம்ம ஒரு சொத்து மூலமா நம்ம வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி விட்டுருக்கோம். அதுல ஒரு வாடகை வரணும் அப்படின்னா, அதுல நெறைய தடைகள். நெறைய வந்து வாடகைக்கே விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நெறைய லைன் வீடுகள்லாம் சில பேர் கட்டி விட்டுருப்பாங்க. அதுல வாடகைக்கு காலியானா யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு காரணம்